ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரதன் சிங், தியா அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லா லேடிஸும் சேர்ந்து அந்த சடங்கு செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னா மலை உச்சியில இருக்கு. ஆனா நிறைய படிக்கட்டுகள்லாம் ஏறிதான் அந்த கோயிலுக்கு போகணும். அப்பா உடனே அத்தைக்காரி வந்து தியா கையில ஒரு தேங்காவை கொடுத்துட்டு ரதன் சிங் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ரதன் சிங் நீ வந்து தியாவை இப்படி தூக்கிட்டு இந்த படி ஃபுல்லா நடந்து மேல இருக்க கோயிலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அத்தைக்காரியோட தங்கச்சி சொல்றா, ஆமா ரதன் சிங், இது வந்து எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடிய ஒரு சடங்கு. யாரெல்லாம் மகாராஜாவா பொறுப்பேற்றிருக்காங்களோ அதுக்கப்புறம் இந்த சடங்கு செய்யணும். அதாவது நீங்க எப்படி உங்களோட ஒய்ஃப் மேல வந்து அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த சடங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. ரதன் சிங் சொல்ற, நான் ஏன் அப்படி ப்ரூவ் பண்ணணும், நாங்க உண்மையாவே காதலிக்கிறோம், இந்த சடங்கு பண்ணாதான் நான் இவ்வளவு காதலிக்கிறேன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்போ அத்தைக்காரியோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது, என்ன ஓடுது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சடங்கு வந்து தியா நோ சொன்னா அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து லவ் ஒண்ணுமே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா தான் போடுறாங்கன்னு அர்த்தம். ஆனா அதுவே தியா ஓகே சொல்லிட்டா அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாவே லவ் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு உடனே தியா சொல்றா, ரதன் சிங் தூக்கிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி உண்மை குழஞ்சிட்டு சொல்றா. உடனே ரதன் சிங்கும் ஓகே ஏதோ ஒரு பிளான் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வந்து தூக்கிட்டு அப்படி மேலே ஏறி போறான். அப்புறம் எல்லாரும் அப்படியே பின்னாடியே வராங்க. அப்ப டக்குன்னு ரதன் சிங்க்கு ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிரும். உடனே தியா வந்து ரதன் சிங் தயவு செஞ்சு கீழே போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே டக்குன்னு ரதன் சிங் வந்து தூக்கிடுறான். அப்புறம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது காத்துல வந்து தியாவோட ஷால் வந்து அவளோட மூஞ்சில பட்டுறது. அதை அவளால வந்து எடுக்கவே முடியல, ஏன்னா கையிலும் தேங்காய் இருக்குல்ல. உடனே ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட வாயை வச்சு இப்படி அந்த ஷாலை எடுத்து இந்த பக்கமா போடுறான். இதை தியா பார்த்தோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறா. அப்படி ரொமான்டிக்கா வந்து ரதன் சிங்க வந்து பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வந்து அந்த மலை உச்சிக்கு வந்து ரதன் சிங் வந்து தியாவை தூக்கிட்டு போய் அந்த கோயிலையும் இறக்கி விட்டுறான். அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறாங்க. அப்புறம் ரதன் சிங் சொல்றான், அப்ப நம்ம கிளம்பலாம்ல, சடங்குலாம் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அத்தைக்காரி சொல்றா, இல்ல இன்னும் சடங்கு முடியல, இன்னொரு சடங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ரதன் சிங் அது என்ன சடங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே அத்தைக்காரி சொல்றா, இந்த மாதிரி நீ தியா வந்து கண்ணை கெட்டிக்குவா, நீ வந்து அவளை வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போகணும், உன்னோட குரலை கேட்டு அவ கரெக்டா வழி நடந்து இந்த கோயிலை வந்து அப்படியே சுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் சாக்ஷி அக்கா இருக்கால, அவன் வந்து தியாவோட கண்ணை கெட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ரதன் சிங் சொல்றான், தியா ரைட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த அத்தைக்காரி இருக்கால, அவன் வந்து அங்க இருக்க ஐயர் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட வந்து கண்ணை காட்டுறான். உடனே அந்த ஐயர் வந்து சொல்றான், ரதன் சிங் நீங்க வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது, நம்ம ஊருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, லோக்கல் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்ல தான் நீங்க சொல்லணும், இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே ஐயோ எனக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் சரியா வராது, நான் எப்படி அதை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அத்தைக்காரியோட தங்கச்சி இருக்கால, அவன் வந்து சொல்றா, இந்த வேர்டு சொன்னா வந்து ரைட்னு அர்த்தம், இந்த வேர்டு சொன்னா லெப்ட்னு அர்த்தம் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா. ஆனா ரதன் சிங்க்கு வந்து அது கரெக்டாவே புரிய மாட்டேங்குது. அவன் வந்து அதை குழப்பி சொல்லிக்கிட்டே அப்படி தியாவை கூட்டிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்ப தியாவும் அப்படியே கண்ணை கட்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா ரதன் சிங்கோட குரலை கேட்டுக்கிட்டே. அப்ப டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஐயர் இருக்காம்ல, அவன் வந்து ரதன் சிங் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறான். தியா வந்து அவ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம தியா வந்து அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டே வந்து எங்க போயிடுறா அப்படின்னா அந்த மலையோட எண்டுக்கே போயிடுறா. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படின்னா அந்த மலையில இருந்து அவ கீழே விழுந்துருவா. அப்போ தியாக்கு வந்து லைட்டா அவளுக்கு வந்து கண்ணு தெரியுது, அந்த துணி வந்து லேசான துணியா தான் யாரோ கட்டியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா, அப்படி லேசான துணி தான் யாரோ கட்டியிருக்காங்க, வேணும்னே அந்த சடங்கு பண்றேனா பண்ணாம இருக்கிறேனா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு டக்குன்னு ரதன் சிங் நீ என்ன கொல்ல பாக்குறியா, நீ பாட்டுக்கு கோ ரைட்னு மட்டும் சொல்லிட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நல்ல வேலை சூரிய ஒளி வந்து என் கண்ணுல பட்டு அந்த துணி வந்து டிரான்ஸ்பரண்டா தெரிய போய் நான் வந்து இப்படி கீழே விழ போறேன்னு பாத்துட்டேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தியா வந்து டக்குன்னு கண்ணெல்லாம் ஓபன் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கா. உடனே ரதன் சிங் வந்துட்டு, ஐயோ தியா நான் வந்து கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சரி தியா ஒன்னும் கவலைப்படாத, நீ தான் கீழே விழல, அப்படின்னு கீழே விழுந்திருந்தாலும் நான் வந்து உன்னை சூப்பர் ஹீரோ மாதிரி காப்பாத்திருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். உன்னை தியாவும் சிரிக்கிறா. உடனே இது எல்லாத்தையும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. உடனே தியா சொல்றா, சாரி என்னால இந்த சடங்குல வந்து தோத்து போயிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ரதன் சிங் சொல்றா, நீ சடங்குல தோத்துறதியா பரவாயில்ல, ஆனா நீ என்னோட உண்மையான அன்புல என்னைக்குமே தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா பேசுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே நெத்தியா வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சடங்குலாம் முடிஞ்சிருது, எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத்தைக்காரியா தான் காட்டுறாங்க. அவன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா.
அதாவது அந்த ஐயரை விட்டு ரதன் சிங்கை வந்து டைவர்ட் பண்ணது, அப்புறம் தியாக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா கிளாத் கட்டி விட்டது, இது எல்லாமே வந்து நம்ம அத்தைக்காரி தான் பண்ணிருப்பா. எதுக்காக பண்ணிருப்பா அப்படின்னா, தியாவும் ரதன் சிங்கும் உண்மையாவே லவ் பண்றாங்களா இல்ல எதுக்காகவும் வந்து டிராமா பண்றாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பண்ணிருப்பா. தியாக்கு வந்து வேணும்னே கண்ணு தெரியற மாதிரி வந்து கிளாத்தை கட்டி விட்டுருப்பாள்ல, அப்ப தியா வந்து அதுல போயிட்டு இந்த மாதிரி வந்து வேணும்னே கீழே விழுந்திருந்தா அப்படின்னா அந்த டாஸ்க்ல மட்டும்தான் வின் பண்ணணும்னு அவன் நினைக்கிறா அப்படிங்கறத அர்த்தம். அப்படி அதை கீழே போய் விழாம இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தப்பிச்சுட்டா அப்படின்னா ரதன் சிங்கோட உயிர் மேல அவ ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நடிக்கல, உண்மையாவே இவ வந்து ரதன் சிங்கோட வாழணும்னு நினைக்கிறா, அதனாலதான் இப்பெல்லாம் பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவை வந்து அவ கிரியேட் பண்ணிருப்பா. அதுல வந்து நம்ம தியா வந்து ஜெயிச்சிருப்பா அப்படிதானே. அதை நினைச்சு இந்த அத்தைக்காரி வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் உண்மையா தான் லவ் பண்றாங்க போலயே, அப்ப அது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப டக்குன்னு விளக்கு பொருத்திட்டு அந்த தீக்குச்சியை வந்து தெரியாம அவளோட ட்ரெஸ்ல வந்து போட்டுக்கிறா. இந்த தீ வந்து அவளோட துணியில பயங்கரமா எரியுது. அப்ப டக்குன்னு யாஷ் வந்து அத்தைக்காரி வந்து காப்பாத்திடுறான். அப்புறம் உடனே யாஷ் வந்து தண்ணிலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் பாத்துருங்க, எதுக்கு இப்படி கவனம் இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அத்தைக்காரி வந்து ரூமுக்கு வந்துடுறா. அங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம வந்து அவன் ரூம்ல வந்து ஒரு மைக்கு செட் பண்ணமே, அதுல ஏதாவது கேக்குதா அப்படின்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்போனை போட்டுட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே கேட்கல. இவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க, இப்ப நம்ம வச்ச மைக்ல எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சா, அதை போய் எடுத்து என்னாச்சுன்னு பாக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரா. அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங் தியாவின் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ரெண்டு பேருமே பாத்ரூம்ல நின்றுட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா, கண்ணாடி இருக்குல்ல அதுல வந்து ஒரு ஸ்ப்ரே வச்சு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதுறான். உடனே தியா கேக்குறா, என்ன ரதன் சிங் இப்பெல்லாம் எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே ரதன் சிங் சொல்றான், ஆமா தியா, என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மை, நான் வந்து உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, என்னை ஏத்துக்கோ, என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே அப்படியே அவகிட்டே போறான். அவன் வந்து அப்படியே முழிச்சுட்டே இருக்கா. உடனே டக்குன்னு தியாவை அப்படி அவன் கிட்ட இழுத்துக்கிட்டு, நான் வந்து உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் தியா, நீ என்னை நம்பு, ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே தியா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்ப உடனே ரதன் சிங் சொல்றான், நீ நம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ரதன் சிங் விடு, நீ என்ன இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பாத மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ரதன் சிங் என்ன தெரியுமா செய்யறான், டக்குன்னு வந்து ஷவர்ல வந்து ஒரு பைப் இருக்கும்ல, அந்த பைப் எடுத்து கழுத்து ஃபுல்லா சுத்திட்டு, நீ என்ன நம்ப மாட்டல அப்பனா நான் இது இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறான் அவன் கழுத்தையாவே. உடனே ரதன் சிங் அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தியா கத்துறா. டக்குன்னு அவன் கையில இருக்க பைப்பை பிடுங்கி அவகிட்ட வச்சுக்கிறா. எதுக்கு ரதன் சிங் இப்பெல்லாம் பண்றவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டுறா. உடனே ரதன் சிங் வந்து டக்குன்னு விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன தியா, நான் என்னோட ஆக்டிங் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீ நம்பிட்டியா, இது ஜஸ்ட் பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே தியா இருந்துட்டு, ரதன் சிங் கொஞ்சமாவது லைஃப்ல வந்து சீரியஸா இருக்க கத்துக்கோ, இப்பெல்லாம் திரும்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறா. அப்போ உடனே ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா, தியா கையில பைப் இருக்குல்ல அதை வந்து தண்ணியை வந்து ஓபன் பண்ணி விட்டுறான். அப்போ வந்து தண்ணி ஃபுல்லா தியா மேல வந்து கொட்டிடுது. உடனே தியா வந்து, ரதன் சிங் நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திட்டே வந்து பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் ரதன் சிங்கும் பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியில வந்து தியா டக்குன்னு எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு திரும்ப ரதன் சிங் பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு பயங்கரமா திட்டுறா. திரும்ப உனக்கு விளையாட்டா போச்சா ரதன் சிங், இப்ப தானே அவன்கிட்ட சொன்ன எல்லாத்துலயும் சீரியஸா இருந்த, திரும்ப ஏன் இப்படி விளையாடுற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். உடனே ரதன் சிங் சொல்றா, இரு நிப்பாடு தியா, என்னாச்சு இப்ப நீ இப்படி கத்திட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உடனே அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி பூசாரி கொடுத்த பிளவரை நீ தானே மாத்தி வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது அது என்ன கதை அப்படின்னா, கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல எல்லாரும், அப்ப வந்து பூசாரி வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு பூவை கொடுத்திருப்பாரு. அதாவது இந்த பூ வந்து கலர் வந்து எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க லவ் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீடிக்கும், ஒரு நல்ல கப்பிள்ஸா வந்து லாஸ்ட் வரைக்கும் இருப்பீங்க, அன்பாவும் பாசமாவும் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த பூவை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த பூ வந்து அவனோட ரூம்ல இருக்கும்போது அது எல்லோ கலர்ல இருக்கு, கொண்டு வரும்போது ரெட் கலர்ல இருந்திருக்கு, இப்ப எல்லோ கலர்ல இருந்திருக்கு. அப்போ உடனே தியா வந்து அப்ப ரதன் சிங் தான் இதெல்லாம் வேணும்னே விளையாடுறதுக்காக இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கண்ட மாதிரி திட்டிட்டு இருக்கா. உடனே டக்குன்னு ரதன் சிங் என்ன சொல்ல வரான்றதே புரியாம இவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. உடனே ரதன் சிங் டக்குன்னு தியாவோட வாயை வந்து மூடிடுறான். கொஞ்சம் நிப்பாட்டு தியா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோனா, அந்த பூவை மாத்தி வைக்கவே இல்ல, பிராமிஸா சொல்றேன், நான் அதை மாத்தி வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். தியாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது. உடனே ரதன் சிங் சொல்றான், வா நம்ம சிசிடிவி கேமரால போய் பார்ப்போம், யாராவது மாத்தி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சிசிடிவி கேமராவை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த பூ வந்து ரெட் கலர்ல இருந்துட்டு எல்லோ கலர்ல ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிருக்கும். உடனே தியாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிரும். இல்ல கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகமா உண்டு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நமக்குள்ளே எப்படி நடக்குமா அப்படிங்கிற
மாதிரி அவ வந்து அப்படியே சீரியஸா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட ரதன் சிங் சொல்றான், தியா திரும்பவும் சீரியஸான மூடுக்கு போயிட்டியா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், இதெல்லாம் நம்பவே கூடாது. அதுவும் நம்ம 2 பேருக்குள்ள லாஸ்ட் வரைக்கும் கப்பிள்ஸா இருக்க போறோமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா சொல்லிட்டு, நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத, நமக்குள்ள அப்பெல்லாம் நடக்காது சரியா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அங்க டக்குன்னு போக போறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தியாவோட வளையல் இருக்குல்ல, அது வந்து ரதன் சிங்கோட கை கிட்ட இருக்க ட்ரெஸ்ல வந்து மாட்டிக்குது. அப்படியே தியா வந்து ரதன் சிங்க பாக்குறான், ரதன் சிங் வந்து தியாவை பாக்குறான். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.